ஹாய் அனைவருக்கும் வணக்கம். எப்படி நம்ம சென்னையில் மார்கழி திருவிழா கொண்டாடுறாங்களோ அதே மாதிரி இங்கேயும் பஹ்ரைன்லேயும் இந்த மார்கழி மாதம் குளிர் வந்தாலே இந்த மார்கழி திருவிழா போல் தான் இங்கேயும் ஒரு திருவிழா கொண்டாடிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கையில் சென்னைக்கு நம்ம பஹ்ரைனுக்கும் ஏதோ ஒரு டச் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ அப்படி தான் பார்த்தோம்னா இந்த மார்கழி மாதம் வந்தாலே இந்த வின்டரில் இங்கே சின்னதாக அங்கங்கே திருவிழாக்கள் நடக்குது. அது எப்படின்னா அது முக்கியமான நகரமான அதாவது பண்டைய காலத்தில் இருக்கக்கூடிய முஹரக் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம், மனாமா, ரிஃபா, அந்த 3 இடங்கள் தான் முக்கியமான நகரங்களாக இருந்திருக்கு பஹ்ரைனில். ஸோ அப்படிப்பட்ட இடத்துல முஹரக்கில் நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ பஹ்ரைனில் மனாமாவில் கேபிட்டலில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதோட வீடியோ தான் அது. இங்கே உள்ள போலீஸ் ஸ்டேஷன், அந்த பழைய போலீஸ் ஸ்டேஷனுடைய அதோட அமைப்பெல்லாம் எப்படி இருக்குது, அவர்களுடைய உடுப்பு யூனிஃபார்ம்லாம் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இன்றைக்கி ஒரு டிஸ்பிளே மாதிரி தான் பண்ணியிருக்கிறாங்க. அந்த காலத்தில் பயன்படுத்தின அந்த பேட்டரி வெஹிக்கிள் அது மாதிரியான ஒரு செட்டப்பில் இது பண்ணி வச்சுருக்காங்க போலீஸ் காவலர்களுடைய வாகனம். அதே மாதிரி இந்த மனாமா கேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாபல் பஹ்ரைன், அந்த கேட்டுக்கு எதிர்த்தாப்பில் அந்த காலத்தில் பயன்படுத்தக்கூடிய பிரங்கி, அது இன்று வரையும் பயன்படுத்துகிறாங்க. அதாவது ரமதான் நேரத்தில் இந்த நோன்பு துறக்கிற வேலையில் பார்த்தோம்னா இந்த பிரங்கியை பயன்படுத்தி அந்த சத்தத்தை எழுப்புவாங்க. அந்த சத்தம் கேட்ட உடனே தான் இங்கே அல்லாஹ் அக்பர், அதான் அந்த ப்ரேயர் ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த நோன்பை திறப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வரலாற்று உண்மை இருக்குது. இப்போவும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த போஸ்ட் ஆஃபீஸ், இதுக்கு பின்னாடி பெரிய போஸ்ட் ஆஃபீஸ் இந்த கட்டடத்துக்கு பின்னாடி இருக்குது, இந்த பாபல் பாருன்னு பின்னாடி. ஸோ அது சின்னதாக போஸ்ட் ஆஃபீஸோட செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் பயன்படுத்திய போலீஸ் வாகனங்கள், ஜீப், இந்த மாதிரியானதுகளையும் கூட பார்வைக்கு வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி அவர்களுடைய காவலர்களுடைய உடுப்புகளையும் போட்டு அவங்களும் நின்றுட்டுருக்காங்க மக்கள் பார்ப்பதற்கு. நம்ம எல்லாமே இந்த வீடியோக்கள் எடுக்கும்போது காவலர்கள்ட்டே நம்ம அனுமதி பெற்று தான் நம்ம வீடியோ எடுக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னால் நோ ப்ராப்ளம் எடுக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே ஸோ நம்மளும் அவங்களுடைய யூனிஃபார்மோடு நின்றுட்டு இருந்த காவலர்கள் அவர்களையும் நம்ம படம் பிடிச்சிருக்கோம். அதையும் பாருங்கள். இதுதான் மனாமா, அதாவது பாபல் பாரினுடைய நுழைவாயில். இந்த மாதிரியான ஒரு ஆர்ச் இந்த ஃபங்க்ஷனுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி இப்படிலாம் இல்லை. இதுதான் மனாமா போலீஸ் ஸ்டேஷன். பாருங்கள், இப்போ உள்ள யூனிஃபார்ம் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இது பழைய காலத்தில், அந்த காலத்தில் உள்ள யூனிஃபார்ம் இது, இந்த காக்கி ட்ரெஸ்ஸுங்கிறது. இப்படி இந்தியா பாகிஸ்தானில் அந்த மாதிரி போட்டிருந்தாலும் அதே மாதிரி தான் இங்கேயும் போட்டிருந்துருக்குறாங்க அந்த காவலர்களுக்கான உடுப்பு. ஸோ அப்படி தான் இதுதான் அந்த போலீஸ் ஸ்டேஷன். இந்த இடத்துல வீதியில் தான் இருக்குது, மனாமாவில் முக்கியமான இடத்துல. ஸோ இது ரொட்டானா அப்படிங்கிற ஒரு ஹோட்டலில் மேலே ஒரு எல்இடி செட்டப் மாதிரி போட்டு லைட் டிசைன்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்வையாளருக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இதுதான் அந்த மேனுவல் பீரங்கின்னு சொல்லக்கூடியது. மக்கள், அதாவது படை வீரர்கள் தள்ளி கொண்டுகிட்டே போயிட்டு தான் அது பண்ணணும். பின்னாடி ஒரு இழுத்துட்டு விடுற மாதிரியான குண்டை வச்சுட்டு அது மாதிரியான ஒரு செட்டப்பில் தான் அந்த பீரங்கி இருக்குது, பழங்காலத்து பீரங்கி. ஆனால் இன்று வரையிலும் பயன்படுத்திகிட்டு இருக்காங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. அந்த வீலை சுற்றி இது பண்ணிவிட்டு டைட் பண்ணிவிட்டு அடிக்கிறது அந்த மாதிரி இருக்குது. அந்த காலத்து காரு, விலை உயர்ந்த காரு, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது பாருங்கள், இன்னும் புத்து பொலிவோடு அப்படியே இருக்குது. பெயிண்டெல்லாம் அப்படியே பளபளன்னு இருக்குது பார்க்குறதுக்கே. அவ்வளோ விலை உயர்ந்த கார்களை இங்கே நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ரொம்பவே ஆச்சரியமும் அபூர்வமாக ரொம்பவே பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது.
ஸோ இந்த ஏரியா தான் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கோம். மணமாலை இந்த விழாக்கள் நடக்குது. அதில் வந்து ஃபேமிலி மட்டும்தான் போகணுங்கிற மாதிரி. அதே மாதிரி இந்த நேரத்துலையுமே நம்ம அந்த பகுதியில் போகலை. அதை தாண்டி இந்த பகுதியில் வந்து எல்லோருமே இந்த பகுதியிலலாம் போகலாம் வரலாம். அதுக்கான ஒரு கட்டுப்பாடு இல்லை. ஸோ அந்த பகுதி நான் இப்போ காட்டினில்ல, அந்த பகுதியில் தான் வந்து ஒன்லி ஃபேமிலிஸ் மட்டும் அலௌடு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிபந்தனை வச்சுருக்குறாங்க. இந்த குளிருக்கு பார்த்தோம்னா நிறைய குடும்பங்களும் குழந்தைகளும் சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஆரவாரத்தோடு இந்த மார்கழி திருவிழாவை வந்து ரொம்பவும் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான சாப்பாடுகள் எல்லாமே சுட சுட ரெடியாக்கி கொடுக்கறதுனால ரொம்பவும் உற்சாகத்தோடு தங்கள் குழந்தைகளை வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு திருவிழாவாக இதை கொண்டாடிட்டுருக்குறாங்கிறது பெருமைக்குரிய விஷயம். ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த மாதிரியான மக்கள் கூட்டத்தை ஒரு இடத்துல நம்ம பார்க்குறதுங்கிறது ரொம்ப அபூர்வம். அதே மாதிரி இன்றைக்கி வந்து தலைநகருக்குள்ள இவ்வளோ மக்கள் உள்ளோடு இணைஞ்சு பண்ணுறாங்கன்னா அந்த திருவிழா வந்து ஒரு முக்கியமான திருவிழாவாக ஒவ்வொரு வருஷமும் இந்த டிசம்பர் மாதத்தில் இந்த மார்கழி மாதத்தில் கொண்டாடப்படுது அப்படின்னு தான் சொல்லணும். புரோஹித் மனாமா ஸ்வீட்ஸ் அப்படிங்கிறக்கூடிய இந்தியன் ரெஸ்டாரண்ட் இது. ஸ்வீட் ஸ்டால்னு சொல்லலாம். அதே மாதிரி பானிபூரி பல்பூரி அது மாதிரி எல்லாம் இருக்குமே. ரொம்ப ஃபேமஸானது மணமாக்கில் பாரின்கில் இது இருக்குது. ரொம்ப வருஷமாக இருக்குது. எல்லாம் இங்கே உள்ள இந்தியன்ஸ் மற்றும் மலேசியன்ஸ் இல்லாமல் இங்கே உள்ள அரபி மக்களுமே இந்த பானிபூரி பல்பூரி இந்த மாதிரியான எல்லா ஸ்வீட் இது எல்லாம் வாங்கி சாப்பிட்றது இந்த கடையில் ரொம்ப வழக்கமாக ஒன்றா இருக்குது. அதிகாலத்துலேருந்தே இருக்கிறாங்க இந்த கடை. மோஸ்ட்லி நம்ம வந்து வீடியோஸ் எல்லாருமே கிட்ட வச்சு நம்ம வந்து யாரையுமே ஜூம் பண்ணியோ ஃபோக்கஸ் பண்ணியோ எடுக்க முடியாது கண்டிப்பாக. இன்றைக்கி நம்ம வந்து நல்ல ஒரு ஸ்டாண்டில் ரொம்ப ஹைட்டான இதில் வச்சுட்டோம் நம்ம. ஸோ மேலே நோக்கி வச்சுருக்கவங்க அப்படியே கவர் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. பார்க்குறதுக்கு பார்த்தோம்னா ஏதோ ஒரு யூரோப் கண்ட்ரியில் உள்ள மக்கள்லாம் போகிற அந்த நைட் வியூவில் எப்படி இருக்குமோ ஸோ அதே மாதிரி இருந்துச்சு. ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு பாரினை பார்க்கும்போது. ரொம்பவும் வித்தியாசமாக இருந்துச்சு இந்த ஹைட் வியூவில் எடுக்கும்போது. அது மட்டும் இல்லாமல் யாருமே நம்ம வீடியோ கவர் பண்ணுறதை கண்டுக்கல. ஏன்னா கேமரானது மேல் நோக்கி இருந்ததுனால எல்லோருக்கும் ஃபேஸ் நோக்கி வைக்கல. நம்ம டாப் வியூவில் வச்சதுனால பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த கட்டடங்களும் அதை சார்ந்த அந்த மேலே தொங்கக்கூடிய தோரணங்களும் சரி, மக்களோட நடமாட்டம் போகிறது வாரது எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. அவங்களுடைய காஸ்டியூம்ஸ் அதே மாதிரி அவங்க என்னென்ன இதெல்லாம் சுற்றெல்லாம் அணிஞ்சிருக்காங்கிறது எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது.
ரொம்ப முக்கியமான வீதி பாபல் பஹரின் வீதி அப்படின்னு சொல்லக்கூடியது. நிறைய கோல்டு கடைகள், அதாவது தங்க கடைகளும் இருக்குது. இது நேரம் நம்ம போனோம்னா பார்த்தோம்னா பின்பு நோக்கி கிருஷ்ணர் கோயில், அந்த கிருஷ்ணர் டெம்பிள் எல்லாமே இருக்குது இந்த பகுதியில் தான். நகைக்கடை வீதி அப்படின்னு சொல்லலாம். நிறைய முக்கியமான வீதி இது. அதன் உள் போனோம்னா மணமா வீதி, பஜார்கள் வரும். அங்கே வந்து துணி கடைகள், நமக்கு தேவையான என்ன வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே அங்கே கிடைக்கும். ஸோ நிறைய வீடியோ இதை பற்றி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த ஏரியாவெல்லாம் பார்த்து. ஸோ உங்களுக்கு முடிஞ்சால் உங்களுக்கு நேரம் இருந்துச்சுன்னா அதை நம்ம வீடியோஸ்லாம் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ச்சி எங்களுடைய சப்போர்ட் கொடுங்க. உங்களுடைய ஆதரவு தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் மீண்டும் இந்த வீடியோ நிறைய அப்லோட் பண்ணுறதுக்கு. ஸோ தொடர்ச்சி எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி உங்களுடைய ஆதரவு தாருங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி.